ஹலோ செல்ல பிள்ளைங்களுக்கும் என் அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். என்னோடய சேனல் இது வரைக்கும் பார்த்து அம்மாவுக்கு மெசேஜ் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் கோடி நன்றி. என் செல்ல பிள்ளைங்களுக்கு இந்த அன்பான உள்ளவங்கக்கிட்ட அம்மாவோட கஷ்டத்தை சொல்லி நீங்கள் கஷ்டமாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஸ்டோரியாக பாருங்கள். ஸ்டோரியாக பார்த்துட்டு அம்மா இப்படிலாம் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காங்கன்றதுக்கோசரம் தான் அம்மாவோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சட்டுன்னு எதுலேயும் ஒன்றில் முன்னேற முடியாது, புரியுதுங்களா? ஸ்டெப்பாக தான் நம்ம முன்னேற முடியும். அதனால் தான் அம்மா ஒவ்வொரு வாழ்க்கை படியில் எத்தனை படியில் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்றதை அதை ஒரு ஆதங்கத்தோடு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். வாங்க அம்மா சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஹாஸ்டல்லேருந்து லாஸ்ட்டாக கூட்டின்னு வந்ததோடு சொன்னாங்க இல்லைங்களா, கூட்டின்னு வந்து வீட்டில் இங்கே வச்சாங்க. அம்மா வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க அந்த பசங்களை ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க வீட்டில் இருந்தவர். பசங்களை வேலை செய்யக்கூடாது, அந்த பசங்களை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரத்துக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு அந்த 10 நாள் லீவில் படாத பாடுபட்டுட்டேன் நான். பசங்களை ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒரு துணி முதல்ல அவ்வளோ துணி துவைக்கிறது அவங்க 4 பேர் நான் ஒன்று 5 பேர். அப்போல்லாம் கையில் தானே துணி துவைப்போம். துணி துவைக்கணும், தண்ணி வெளியே தூக்கணும், தூக்கி ஊற்றணும் எல்லாத்தையும். எல்லா வேலை முடிச்சிடுறதுக்கு அப்புறம் சாப்பிட்ணும். முன்னாடியே சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், காலையிலே சாப்பிட உட்காந்துங்கயா துணி சோப்பு எடுத்து அதுக்கு ஒரு பேச்சு பேசுவார், எல்லாத்துக்கும் ஒரு பேச்சு பேசினே இருப்பார். அப்புறம் அந்த அம்மாட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, எப்படி அம்மாட்ட சொல்கிறதுன்னு. ஒரு நாள் அவங்க ஆஃப் அன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எல்லாமே அம்மாவுக்கு ப்ரெஷ்ஷு வரைக்கும் பாத்ரூமில் அம்மா குளிக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டு சோப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு தண்ணி விளாவி வச்சுட்டு தான் அம்மாவை போய் எழுப்புவேன். சாப்பாடு முதல்ல செஞ்சு வச்சுட்டு அம்மா போய் எழுப்பேன். எழுந்து குளிச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தேன், இல்லைம்மா நான் ஹாஸ்டல் லீவுக்கு வரலனாட பரவாயில்லம்மா, நான் அங்கேயே கூட இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அதனால் இல்லை 10 நாள் லீவில் அங்கெல்லாம் வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா அனாதை ஹாஸ்டலுன்னு பேர் தான், அவ்வை ஹோம். ஆனால் அனாதை ஹாஸ்டல்னு அனாதை பசங்களும் கிடையாது, எல்லாம் இருக்கப்பட்ட பசங்க தான். அதிலே 10 நாள் லீவுன்னு அனுப்பணும் வெளியே, அந்த மாதிரி கண்டிஷனோடு இருந்தது எங்களுக்கு. இன்னொரு பிள்ளைங்களை இன்னொரு ஹாஸ்டல் தனியாக வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹாஸ்டல் அவங்களுக்குலாம். நமக்கு அப்படி கிடையாது. புக்ஸு படிப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கட்டணும். ஏதோ பார்க்கலாம் கொள்ளலாம். அம்மா அப்பா இருக்கு, ஒரு ஆளாச்சும் பார்க்கலாம், அம்மா பேரண்ட்ஸ் பார்க்குற மாதிரி தான் என்ன சேர்த்துருந்தாங்க அம்மா. அப்புறம் பார்த்தாங்க. நாத்தோட லீவு முடிஞ்சுது, 10 நாள் லீவு முடிஞ்சதான் கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்டல் போனாங்க. ஹாஸ்டல் போகும்போதே ஒரு சினிமாக்காக தான் எங்கேயோ கேட்ட குரல் ஒரு படம், இந்த மவுண்ட் ரோடில் ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு அப்படியே என்னை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்டலில் எடுத்துமே விட்டுட்டு எனக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அம்மா. சாப்பாடுக்கு எண்ணெய்க்கு இப்போ எல்லாம் சோப்புக்கு இப்போ எல்லாம் வாங்கி கொடுத்து எடுத்துன்னு போய் ஹாஸ்டலில் விட்டுருவாங்க என்ன. ஹாஸ்டல் லீவ் முடிஞ்சிச்சிங்களா, ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். ஹாஸ்டலுக்கு போய்ட்டு அடுத்த கோட்டை லீவ் முடிஞ்சு ஆஃப் வேலைக்கு தான் அதோட வெளியே ரோடை பார்க்க முடியும், அது வரைக்கும் வெளியே பார்க்க முடியாது. எங்கள் ஹாஸ்டல் என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் ஆச்சுன்னா டியூஷன் முடிஞ்சு படித்து முடிச்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அந்த டைனிங் ஹால் கழுவணும். 9ஆம் கிளாஸு தான் 9ஆம் கிளாஸு அவங்க தான் குரூப்பாக பிரித்து விட்றாங்க. நான் எத்தனையோ தடவை கழுவிருக்கிறேன் பிள்ளைங்களா. அந்த ஃபுல்லாக செங்கல் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு டைனிங் ஹால் ஃபுல்லாக கழுவணும். கழுவி விட்ற குரூப்புக்கு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி 2 கொடுப்பாங்க. அதுக்குன்னே நான் போய் உட்காந்துப்பேன், நானும் கழுவுறேன் கூட சொல்லிட்டு. ஏன்னா 2 இவ்வளோ சின்ன சப்பாத்தி தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஆளுங்க உட்காந்து போடுவாங்க. நிறையா 400-500 பேர் இல்லை, இவ்வளோ சப்பாத்தி 2 சப்பாத்திக்கோசரம் நான் கழுவுறேன்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலை கழுவணும். ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றி கழுவி ஃபுல்லாக ஒட்டை தள்ளி விட்டு மணி மத்தியானம் டைமே 2 மணி ஆகிடும். அந்த சப்பாத்தி நைட்டுக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கு மத்தியானமே நம்ம கழுவி விட்டுடணும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களாம், கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படல. அதுலேயும் சில பசங்க ஒரு பொண்ணை கொஞ்சம் மண்டையில் ஏறி கல் மேலேருந்து தட்டை தூக்கி அடிச்சிச்சு. மண்டையில் அடிச்சுட்டு ஏதோ எடுக்குது, மாங்காய் எடுத்துருக்குது. அது ஏறி மேகலான்ற பொண்ணு ஏறி எடுத்து தின்னோம். ரவுடி மாதிரி பேசும். அது அடிக்கும்போது அந்த கல் என் மண்டையில் வந்துச்சு. மண்டையில் அப்படியே இந்த இடம் போகுது, ரத்தம். நான் உட்காந்து படிச்சுன்னு இருந்தேன். எனக்கு கெட்ட கேவலம் பாருங்க. அங்கே அடித்த கல் பக்கத்தில் தான் இங்கே கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், படிச்சுன்னு தலை மேலே விழுந்துச்சு. உள்ளே ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும், எமர்ஜென்சிக்கு இருக்கும். அப்புறம் 2-3 நாளாக மருந்து வச்சு கட்டி அப்படியே படுக்க வச்சு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தேன் 9ஆம் கிளாஸில். அப்புறம் ஆஃப் வேலிக்கு வரும்போது அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப் வேலி வந்துடுச்சு. அதுக்குள்ளே அதான் வருவாங்க போவாங்க, அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே ரொட்டேஷன் ஹாஸ்டல் படிப்பு ரொட்டேஷன் போய்க்கினே இருந்தது.
கோட்டையில் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டேன். திருப்பி அம்மாவுக்கு வந்து வர இருக்க பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அம்மா, எங்கள் சித்தி வீடு மவுண்ட் ரோட்டில் சொன்னேன் இல்லைங்களா, சித்தி வீட்டுக்கு கூட்டின்னு போய் அங்கே விட்டாங்க. அவங்க வீட்டில் விட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிற பாருங்க. சித்தி வீட்டில் எடுத்துமே நாங்கள் விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து 15 நாளுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா, 15 நாளைக்கு சாப்பாட்டு காசு எவ்வளோ அது அந்த மாதிரி கணக்கு பார்த்து அவங்க சாப்பாட்டு காசு எனக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டு காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு. அப்போல்லாம் நாங்கள் 2 இட்லி ஏதோ அவ்வளோ ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. எல்லாம் ரேஷன் அரிசி கடை அரிசி தான் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பாடு போடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறோம், அவங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டிலே எல்லாம் வேலை செய்வேன், பாத்ரூம் கழுவேன், படி பெருக்குவேன், வேலை செய்வேன், எல்லாம் வேலை செய்வேன். நடத்தே தான் பீச்சுக்கு பக்கம் அங்கேருந்து எங்கள் சித்தி என்ன பண்ணுவாங்க, பீச்சுக்கு நடத்தே எல்லாரையும் வாங்க போகலாம், நடத்தே கூட்டின்னு போவாங்க. போவோமா பீச் எல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து அந்த அந்த ஆஃபேலி லீவு அந்த மாதிரி போச்சு. ஆஃபேலி லீவு அதான் 10-15 நாள் அங்கே இருந்தேன். ஆனால் நல்லது பொல்லது ஏதோ ஒன்று ஆக்கிறத தூண்டு கிடப்போம், அப்படியே கிடப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளப்பி திருப்பி ஹாஸ்டலில் போயிட்டு ஹாஸ்டலில் போய் விட்டாங்க. ஹாஸ்டலில் விட்டுட்டு வரும்போது எனக்கு அழ வந்துச்சு. ஏம்மா நான் வாரம் இந்த மாதிரி ஒரு லீவுக்கு ஒரு இடத்துக்கு போய் கஷ்டப்படுறதாகுது, என்ன பண்ணுறது, உங்கள் அப்பங்கிட்ட வந்து நீ வந்துட்டேன், நான் என்ன பண்ணு, 1 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுடு, 10வது படித்து 9லேருந்து 10 போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகிடும், தைரியமாக இருப்பேன், நீ கொஞ்சம் பொறுத்துன்னு இருந்தாங்க எங்கள் அம்மா. அந்த வர நேரத்துக்கெல்லாம் அவள் எப்போ வருவாங்களோ அழுதுன்னு பார்த்து எட்டி பார்த்துன்னு இருப்பேன். ஒரு ஆஃபர் லீவ் வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு கையில் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, 10 பைசா கொடுக்கல. அப்போ வந்து வீட்டில் ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் எம்ஜிஆர் வராங்க. அப்போது எம்ஜிஆர் வரும்போது ஃபுல் கேடு திறந்து விட்டுட்டு எல்லாருக்கும், அதாவது எங்களுக்கு ஹாஸ்டல் பசங்க உள்ளதாக இருக்கிறோம், சாப்பாடு வந்து ஏதோ நல்ல சாப்பாடு அங்கே அவர் வராரு இல்லை, எம்ஜிஆர் வராருன்ட்டு எங்களுக்கு நல்ல சாம்பார் பொரியல் அது இதுன்னு வச்சு அப்பளத்தோட சாப்பாடு, எங்களுக்கு அந்த அடலப்படலாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம். நான் நாளைக்கு தான் வராறேன், இன்றைக்கே எங்களுக்கு அந்த அளவுக்கு கவனிப்பு தான். சரி நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டு திறந்துருக்குது, இப்படியே போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடும். எவ்வளோ தூரம் தெரியுங்களா, அதாவது அடையாறுலேருந்து பாரிஸ் வரணும், பாரிஸ்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஓட்டேரி வரணும், 7B பிடிச்சி ஓட்டேரி வரணும். அப்போன்னா 2 ரூபாய் 20 பைசா டிக்கெட்டு, பெரிய டிக்கெட்டு 2.20. அடையாருக்கு அங்கேருந்து ₹1.20. அவ்வளோதான், பசங்கள்கிட்ட காசை வாங்கின்னு வந்துட்டேன். வந்து அம்மாவை வந்து பார்க்கணும். அம்மா எங்கள் ஹாஸ்டலுக்கு எம்ஜிஆர் வராருமா, அவங்க எல்லாரும் காசு ஏதோ கேட்குறாங்க, அவருக்கு ஏதோ செய்யணுன்ட்டு, எனக்கு காசு வேறு கையில் இல்லை, அவங்கள பார்க்கணும் போல் இருந்ததுமா, கொஞ்சம் எனக்கு எதனா காசு கொடுங்கம்மான்னு. அம்மா வீட்டுக்கு வந்து அவள் கத்துறாங்க, அது எப்படி வருவேன், இந்த ஆளாக ரொம்ப பேசுகிறாரு, ஓன்னு கத்துறாரு, அது எப்படி ஹாஸ்டல்லேருந்து வரும் தப்புச்சு, அந்த புத்தி இந்த புத்தின்னு கத்துறாரு இவர். இல்லைம்மா இந்த மாதிரி விசேஷம், கேட்டு அன்றைக்கி தான் திறந்து இருந்தாங்க, நான் நைஸாக பின் கேட்டுக்காக கூட போயிடுவோம்மா, நான் பின்னாடி கேட்டுக்காக ஒரு சின்ன பசங்க ஹாஸ்டலுக்கு அந்த பக்கமாக கூட உள்ளே போயிடுவோம்மா, மூடிட்டு இருந்தா நான் இனிமேல் வரமாட்டேன் தான், ஃபஸ்ட்டில் எனக்கு காசு கையில் இல்லை யார், அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லைங்களா, அதனால் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, 25 ரூபா கொடுத்தாங்க. அப்பா பெரிய மாலை அது, 25 ரூபான்னா சந்தோஷமாயிடுச்சு. எடுத்துன்னு சாப்பாடு கொடுத்தாங்க, மிளகா பொடி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வெறும் சாப்பாடு சாம்பார்லாம் குழம்புலாம் நல்லாவே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், அந்த சாதத்தில் மிளகா பொடியை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுவேன். நல்லா எண்ணெயை கொஞ்சம் ஊற்றின்னு பிசைஞ்சு சாப்பிடுவேன். அப்புறம் மிளகா பொடி கொஞ்சம் செய்து வச்சுருந்தாங்க, அதை கொடுத்தாங்க, கொட்டி கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு வந்த வழியே போடுறேன். எப்படி இப்போ அங்கே போய் நின்று பஸ் ஏறி, உண்மையாக சொல்கிறாங்க, அது எனக்கு எப்படி வந்தேன், எப்படி திரும்பி ஹாஸ்டலுக்கு உள்ளே போய் சேர்ந்தேன்னு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பழக்கமே இல்லை. அம்மா ஒரு 2 வாட்டி கூட்டின்னு வந்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப தைரியமாக வந்தேன் பார்த்தேன், காசையும் வாங்கிக்கின்னு அவ்வளோ பசங்க பார்த்து பயப்படுதுங்களாம். ஐயோ அட்டண்டன்ஸ் போட்டால் அவளை கூப்பிட்ருவாங்களே, வசதியை கூப்பிட்டா நம்ம அவங்க கூட இருக்கிற கிளாஸ்மேட் யார் எங்கே போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லைங்களா, ஹாஸ்டலில் பொண்ணு காணோன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ரொம்ப பயந்து நின்றுக்கிறாளுங்க. பின் கேட்டுக்காக போயிட்டு கரெக்டாக போய் உள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டேன். அது கொஞ்சம் இருட்ட நேரம் 6 மணிக்கெலாம் மூடிடுவாங்க, கேட்டை மூடிட்டாங்க. மூட போகிறாங்க, அந்த பக்கம் ஓடி போயிட்டேன். உள்ளே போய் மரத்தை பின்னாடி ஒளிஞ்சின்னு அப்படி கடன்னு பின் கேட்டுக்கா பூந்து உள்ளே ஓடி போயிட்டேன். அப்பா பசங்களுக்காக உயிர் வந்த மாதிரி ஆச்சு. தப்பிச்சு காசு இல்லை, யாரும் பசங்க 10 பைசா கொடுக்க மாட்டாங்க சில பிள்ளைங்களா. ஆனால் எங்கிட்ட வந்தாலும் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் பல நாள் கஷ்டப்பட்டுக்கிறேன் சில பிள்ளைங்களா ஹாஸ்டலில். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு 9ஆம் கிளாஸு வாத்தியார் வந்தார், சொல்லலையே அந்த கதையை சொல்லலையே உங்களுக்கு.
வாத்தியார் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் பேர்லேயே எல்லா கவிதை பாட்டெல்லாம் பாடினாங்க. அவர் 6 மணி ஆகிப்போச்சு. அவர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு தெரில, பொழுதோடு தான் வந்தார். ஆனால் இருட்டு ஆகிப்போச்சு. இருட்டு ஆனதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ச் அடித்து அவர் கூட்டி போனாங்க. எக்கி 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 கையை உள்ளே விட்டு அப்போ தான் வாத்தியார் கையில் எம்ஜிஆர் கையை லேசாக தொட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க. அப்பா ரொம்ப ஒரே ஒரு வாட்டி வாத்தியாரை நான் நேரில், அதாவது 10 அடி தொலைவில் ஹாஸ்டலில் பிள்ளைங்கள்லாம் கீழே உட்காந்து, அதுக்கு நல்ல ப்ரில்லியண்ட்டாக படிக்கிற பசங்க தான் மாடியில் அந்த அவர் பக்கத்தில் நின்று அவருக்கு மாலை போடுறதுக்கு 2 பசங்க சரியாக அழகாக இருக்கவங்க, க்யூட்டாக இருக்கவங்க. அந்த பசங்களை இது பண்ணி மாலை போட்டு நம்மளாம் பார்க்க தான் முடியும், தவிர கிட்ட கூட போக முடியாது. ஆனால் காருக்குள்ளே கையை விட்டு சந்தில் கையை தொட்டுட்டேன். சும்மா சாஃப்டாக அவர் இந்த பிங்க் ரோஸில் லைட் ரோஸ் இருக்குது தெரியுங்களா, ரோஜா பூ அந்த கலரில் இருக்கும் ஒரு கையை சாஃப்டாக கையை தொட்டேன். அப்பா பெரிய சந்தோஷம் எனக்கு. 9ஆம் கிளாஸ் படிப்பு முடிஞ்சது, ஆனுவல் லீவ் முடிஞ்சது. இதோட எங்கே போகிறது, யார் வீட்டுக்கு போகிறது, என்னத்த பண்ணுறது? அங்கேயே அம்மா சித்தி வீட்டுக்கே போய் இருக்கிற மாட்டேன். எங்கள் அண்ணன் வருவான், அண்ணன் இல்லைன்னா அம்மா யாருன்னா வருவாங்க கூட்டின்னு போகிறதுக்கு. அண்ணன் நைட்டு போய் காட்டிட்டாங்க. அண்ணன் ஒரு வாட்டி வந்தான், சின்ன அண்ணன் தான் வந்தான், பெரிய அண்ணன் வரல. இப்போ சின்ன அண்ணன் வந்தான், பார்த்துட்டு அம்மாவுக்கு வர முடியல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு கொடுத்தாங்க, உன்னை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுவான் போட்டு, உனக்கு ஏன் தலையெழுத்து, நீ ஒழுங்காக எங்ககிட்டயே இருந்திருக்கலாம்ல, நீ போயிட்டு அம்மா கிட்ட போயிட்ட, உன்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்கன்னு ஒவ்வொன்று அழுகுறான். அவன் அழுவான், நான் அழுவான். ரொம்ப கஷ்டமாகி போச்சு. மீதி ஸ்டோரி நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, பாய், சொல்லுங்களேன்.